கோபைல் லொகேஷனுக்கு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். சூடா நல்லா இருக்கும். வாழையில வச்சு கட்டுறாங்க. அவங்க 3 பேர் ஒத்துமையா தான் செய்வாங்க. 3 பேர் ஒண்ணா நல்லா இருக்கு. இந்த வாரங்க விட நல்லா நடந்துப்பாங்க. காலைல பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், முட்டை தோசை, நைஸு, பொடி தோசை, ஆனியன் தோசை எல்லாமே கிடைக்கும். இதை தவிர மீன் குழம்பு, முட்டை தோசை எல்லாமே கொடுக்குறாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. என்னடா காந்த குரல்ல பேசுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு இன்னும் ஃபீவரே சரியாகல மக்களே. சுத்தமா என்னால முடியல. வீடியோ இல்ல காரணத்தினால வீடியோ எடுக்கணும்ன்ற கட்டாயத்துல வந்துட்டேன். சீக்கிரமா எனக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை சீக்கிரம் குணப்படுத்திட்டா நல்லா இருக்கும். இங்க வந்து கரெக்டா நான் முகப்பையில் லொகேஷனுக்கு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். கரெக்டா SM நாராயண நகர்ல லொகேட் ஆயிருக்கு இந்த கடை. அஸ்விதா உணவகம். கரெக்டா சொல்லிட்டேன். அஸ்விதா உணவகம் கரெக்டா வந்து ஜெம்ஸ்டோன் அபார்ட்மெண்ட்க்கு வெளியில இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கலெக்டர் நகர் சிக்னலுக்கு 100 மீட்டர்ஸ்லயே இருக்கும். இந்த கடையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் கிடைக்குது நம்ம மக்கள் கிட்டயும் கேட்டுக்கலாம். டேஸ்ட் நானும் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். நீங்களும் அப்படியே வந்து சாப்பிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வணக்கம். நான் உங்க பேரு வீராசாமி. நான் இங்க டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? எவ்வளவு நல்லா சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கும். நீங்க என்ன ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிட்டா கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ இந்த கடையிலேயே வேற எந்த கடைக்கு போனா நல்லா இருக்காது. அதனால எங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்போம், ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா, டிஃபன் இருக்கா, வந்துட்டோமா, அப்படியா உடனே கிளம்பிடுறேன். அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டாலும் இவங்க எத்தனை வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் சொன்னா கூட ஆர்டர் சீக்கிரமா கட்டி வச்சுருவாங்க. நல்லா இருக்கும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா ரேட்டும் கம்மியா கொடுக்குறாங்க. வாழை இலையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட். இங்க இந்த ஏரியாவில் பேப்பர் அது இதுன்னு போட்டு கொடுக்குறாங்க. வாழையில கட்டுறாங்க. சூடா நல்லா இருக்கும். வாழையில வச்சு கட்டுறாங்க. எப்படின்னா திருத்தணில எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப சென்னை அப்படின்னாலே உங்களுக்கு ரேட் எங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல நல்லா இருக்குங்க. இந்த கடையில திருத்தணி இருக்கிற மாதிரி இங்க இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா கொடுக்குறாங்க. உங்க பேரு? சாரதா. இந்த பாத்ரூம் வேலை பார்க்குறேன் 2 வருஷமா. 6 மணிக்கு வருவா, 9 மணிக்கு போவா. சமைக்க நேரம் இருக்காது. இந்த கடையிலேயே சாப்பிடுவா 2 வேலையும். நைட்டு போய் வீட்டுல இங்கதான் சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து வருமானம் எல்லாம் கம்மியா தான் வரும். உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா? இருக்குங்க. நான் 3 இட்லி தான் சாப்பிடுவேன். அது மத்தியானம் 30 ரூபா சாப்பாடு எனக்கு மட்டும் கொடுப்பாங்க. இந்த வேலை பார்க்கறதுனால டேஸ்ட் எல்லாம் எப்படிக்கா இருக்கும்? நல்லா செய்வோம். நல்லா தான் செய்வோம். இந்த கடையில தான் கூட்டம் அதிகமா வரும். இப்ப நீங்க 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இப்போ ஏதாவது டேஸ்ட் மாறுச்சா? இல்ல, நல்லா செய்வாங்க. முகம் சண்டை போடாம நல்லா தான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு குடும்பமா ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? அம்மா, அப்பா, பையன், புள்ள. அவங்க 3 பேர் ஒத்துமையா தான் செய்வாங்க. 3 பேர் ஒண்ணா நல்லா இருக்கு. இந்த வாரங்க விட நல்லா நடந்துப்பாங்க. எப்பவுமே இட்லி தான் சாப்பிடுவீங்களா? இட்லி, தோசை, பொங்கல், பூரி எது வேணாலும் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு எனக்கு 30 ரூபா தான். வெளி ஆளுக்கெல்லாம் அதிகமா கொடுப்பாங்க. நான் அந்த வேலை பார்க்கறதுனால சாப்பிடுறேன். இந்த வேலை பாக்குறதுனால உங்களுக்கு கம்மியா இருக்கும். வணக்கம்க்கா. உங்க பேரு? ராதா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் நிறைய வாட்டி வந்து சாப்பிடுவேன். எப்படி ரேட் எல்லாம் எப்படி இருக்கு? ரேட் பரவாயில்ல. ரேட் எல்லாம் கம்மி. எல்லா விலைவாசி ஏறி போச்சு. அவங்க சொல்றதுல தப்பு இல்ல. ரேட் எல்லாம் பரவாயில்ல. நீங்க இந்த கடையில வழக்கமா என்ன சாப்பிடுவீங்க? வழக்கமா இட்லி, பூரி சாப்பிடுவேன். என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பூரிலாம்? பூரி வந்து 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு செட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துலயே நிறைய கடைங்க இருக்குல்ல, நீங்க ஏன் இந்த கடைக்கு? எல்லா கடையோட இந்த கடை கொஞ்சம் சுமாரா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லா கடையிலயும் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் நல்லா இருக்காது. இங்க கொஞ்சம் நல்லா கம்மி, ரேட்டு கம்மியா இருக்கும். இட்லியும் நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க கடை பேரு? பேர் வந்து அஸ்விதா மேடம். அஸ்விதா உணவகம். நாங்கள் வந்து ஒரு 7 வருஷமா வச்சிருக்கோம். காலைல டிஃபனு, மதியம் சாப்பாடு. காலைல பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், முட்டை தோசை, நைஸு, பொடி தோசை, ஆனியன் தோசை எல்லாமே கிடைக்கும். ஆஃப்டர்நூன் மதியம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீல்ஸ் தான். அன்லிமிட்டட் தான். பார்சல் 65 ரூபா, சாப்பிட்றதுக்கு 55 ரூபா. குழம்பு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர். நான்வெஜ் வேணும்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. குழம்புலாம் என்ன வேணா ஊற்றிக்கலாம். எல்லாமே அன்லிமிட்டட் தான். சைடிஷ் பார்த்தீங்கன்னா மீன், பொரிச்ச மீன் இருக்கு, சிக்கன் லிவரு, அவிச்ச முட்டை, ஆம்லெட். அவ்வளோதான் மேடம். வந்துட்டு காலையில என்ன டைம்ல? காலையில் வந்து ஒரு 7 ரெடி ஆயிடும். டிஃபன் 7 ரெடி ஆயிடும். இட்லி இருக்கு. இட்லி வந்து ஒரு இட்லி 7 ரூபா தான். தோசை, கல் தோசை 2.35, பூரி 2.35, பொங்கல் 35, முட்டை தோசை பார்த்தீங்கன்னா அது 35 தான். எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கும் தான் எனக்கு கடையை தெரிய வராங்க. மதியம் சாப்பாட்டுக்கும் அப்படிதான். சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கு. வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி வராங்க. எல்லாமே பக்காவாக இருக்கும். வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஹோட்டல் ஸ்டைலில் இருக்காது. ஓகே, கரெக்டா இந்த கடை எங்கண்ணா லொகேஷன்? கரெக்டாக லொகேஷன் பார்த்தீங்கன்னா கலெக்டர் நகர் சிக்னல் தாண்டி, அதாவது ட்ரிபிளம் சிக்னல் சொல்லுவாங்க. ட்ரிபிளம் சிக்னல் தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு கடை. இப்போ நீங்க அம்மா அப்பா நாங்கள் ஃபேமிலியோட தான் பார்க்குறோம். வேற யாரும் இல்லை, நாங்கள் 3 பேருமே மேனேஜ் பண்ணிக்கிறோம். எல்லாமே மாவு வரைக்கும் அம்மா அரைப்பாங்க, சாம்பார் நான் தான், கிழங்கு நான் தான், மதியம் சாப்பாட்டுக்கு காரக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார் அனைத்துமே நான் தான். அவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மீன் பொரிக்கிறது நான் தான் பொரிப்பேன். சிக்கன் அதாவது அவுச்ச முட்டை எல்லாமே அனைத்தும் நான் தான் பண்ணுவேன். அப்பா அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்றாங்க. நானும் அப்பா அம்மா 3 பேர் தான். இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் பிகாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் மேடம். பிகாம் படிச்சா டிஸ்கண்டினியூ பண்ணேன். அப்பா உடம்பு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஹோட்டலில் தான் வேலை பார்த்தேன். நுங்கம்பாக்கம் சங்கீதா ஹோட்டலில் வேலை பார்த்தேன். அது கொஞ்ச நாள் வேலை பார்த்துருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா இருந்து இது போல கடை ஆரம்பிக்கலாம் 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2017 ஆரம்பித்தேன். இப்போ வரையும் ஓடிட்டு இருக்கு. கொரோனாவில் ஒரு 2 வருஷம் லீவ் ஆயிடுச்சு. கொரோனாவில் வரவே இல்லை, ஊருக்கு போயிட்டு இருக்கு. சொந்த ஊர் எல்லாமே? சொந்த ஊர் இல்லை மேடம், சொந்த ஊர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், பொன்னம் தாலுக்கா, வேப்பூர்னு சொல்லுவாங்க. வேப்பூர் பரவாயின்னு சொல்லுவாங்க. பரவாய் ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் மேடம் இருக்கோம். அப்பா அம்மா நான் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே இங்கே தான் இருக்கோம். ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கோம். சொந்த வீட்டில் இல்லை, ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கோம். எப்படி நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ரேட்டுக்கு கம்மியாகவும் கொடுத்துட்டு நீ வாழை இலையில கொடுக்குறீங்க? ஆரம்பத்திலேயே வாழை இலை? நான் வந்து அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து எந்த கடையிலையும் வாழை இலை கிடையாது. எல்லாமே பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நானும் ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணேன். ஒரு 2018 பேப்பர் தான் யூஸ் பண்ணேன் கொரோனாக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் அந்த கொரோனாக்கு முன்னாடி நான் தான் வாழை இலை ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு வாழை இலை வந்து 80 பைசா கொடுப்பாங்க. இப்போ ₹1.20 ஒரு ரவுண்ட் இலையும் சரி, டிஃபன் பார்சல் ₹1.20. சாப்பாடு பார்சல் பார்த்தீங்கன்னா அது வந்து ₹4 ஒரு இலை. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ₹3 கொடுத்தாங்க, இப்போ ₹4 கொடுத்தாங்க. எல்லாமே இலையில வச்சு தான் கொடுப்பேன். சாப்பாடு பார்சல் கூட இலையில வச்சு தான் கட்டி கொடுப்பேன். எல்லாமே உள்ள வந்துடும். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னால சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு இட்லி, வடை, கொஞ்சம் தான் பொங்கல் வாங்கியிருக்கேன். இப்போ இட்லி 2 வாங்குவேன். அதுக்கு வந்து 2 வகை சட்னி, சாம்பார், பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர மீன் குழம்பு, முட்டை தோசை எல்லாமே கொடுக்குறாங்க. நான் வாங்கலைங்க, என்னால சாப்பிட முடியாதுன்றதுனால. ஏன்னா ஸ்பைசியா இந்த டைம்ல சாப்பிட பிடிக்காது, உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இட்லி சாப்பிட்டுலாம். இட்லி பாருங்க, செம்ம சாஃப்டா இருக்கு. இட்லி செம்ம சாஃப்டா இருக்கு. ஸ்டீம் இட்லி நிஜமாவே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. இட்லில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, வந்து சிறுபருப்பு சாம்பார் டிஃபனுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் தான் கொடுத்துருக்காங்க. இட்லி செம்மையா இருக்கு. கார சட்னியோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. என்னடா உடம்பு சரியில்லை, நான் கார சட்னியை மட்டும் வெளுத்து வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா? வாய்க்கு நல்லா இருக்கு. தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம். தேங்காய் சட்னியுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. பேருக்கு தேங்காய் சட்னி வைக்காம டேஸ்டோட நல்லா இருக்கு. பச்சை மிளகால ஃபிளேவர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. 2 சட்னியுமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. சாம்பாரோட சாப்பிடலாம். சாம்பாரோட அடுத்து தோசையை ட்ரை பண்ணலாம். தோசை பாருங்க, 2 தோசை 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கல் தோசை நான் 1 தான் வாங்கியிருக்கேன். தோசை சாம்பார் ட்ரை பண்ணலாம். செம்ம சூடா இருக்கு சாம்பார், பிடிக்கவே முடியல. சாம்பார் சூப்பரா இருக்குங்க. எதுவுமே வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரிலாம் இல்ல, நம்ம வீட்டுல செய்யற மாதிரி ஒரு நார்மல் ஸ்பைசினஸ் போட்டு செஞ்சிருக்காங்க. கேரட் எல்லாம் போட்டிருக்காங்க சாம்பார்ல. இந்த டிஃபன் சாம்பார் சூப்பரா இருக்கு. இங்க தோசையோட சாப்பிடவே செம்மையா இருக்கு. மோஸ்டா வந்து நிறைய பேர் வெளியில வந்து சாப்பிட்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே டேஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அஜினோமோட்டோ இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க வெளியில வந்து சாப்பிட்டாலே. பட் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க, நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுக்குறாங்க. பூரி தாங்க செம்ம சாஃப்டா இருக்கு. அதை தொடும் போதே அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. பாருங்க, நான் கஷ்டமே படல புடுறதுக்கு. சூப்பரா இருக்கு. பூரிக்கு வந்து கிழங்கு கொடுக்குறாங்க, அதோடய சாப்பிடலாம். செம்ம சாஃப்டா இருக்குங்க பூரி. டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கு. இந்த கிழங்கோட சாப்பிடவே அல்டிமேட் டேஸ்ட். பூரி வந்து சாஃப்டா இருக்கும் போது இறங்குறதே தெரியாது. அதே மாதிரி நல்லா இறங்குது. என்னெல்லாம் விட்டா ஒரு 3 பூரி 4 பூரி நல்லா சாப்பிடுவேன் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா. எப்பவுமே வந்து பூரிக்கும் கிழங்குக்கும் டேஸ்ட் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா சாப்பிட்டு தோணும். பூரி சில இடத்துல சாஃப்டா கொடுத்துடுவாங்க, கிழங்கு வந்து நார்மலா கொடுப்பாங்க. 2மே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதுல கிழங்குல வந்து இதுல பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. அந்த காரம் வந்து டேஸ்ட்ல நல்லா தெரியுது. எனக்கு இந்த கோல்டுக்கு வந்து இந்த கிழங்கு பூரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்
அமேசிங்கா இருக்கு. அடுத்து ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லப்படுற பொங்கலை தான் சாப்பிட போறோம். இந்த பொங்கலை சாப்பிட்டா வராத தூக்கம் கூட வந்துருங்க. அந்த அளவுக்கு இந்த பொங்கல்ல வந்து ஒரு பயங்கரமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு தூங்குறதுக்கு. வடையோட சாப்பிடலாம். வடை வந்து 6 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் இருக்கு பொங்கல். பொங்கல்ல வந்து அந்த கார சட்னி, தேங்காய் சட்னி இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். கார சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து சாம்பார் எல்லாம் விட கார சட்னி அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஆனா வந்து சாம்பார் வந்து ஏன் அவரேஜ்னு சொல்றேன்னா சிறுபருப்புல ஒரு மைல்டான காரத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஸ்வலா வீட்லயே சாப்பிட்ற டேஸ்ட் தான் இருக்கு. ஆனா கார சட்னிலாம் ஹைலைட்டான விஷயம். எனக்கு இந்த ஸ்லீப்பிங் டோஸ் தேவைப்படுது, அதனால நான் சாப்பிட்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தோசையும் பூரியும் தான். பூரி வந்து செம்ம சாஃப்டா செம்மையா இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கல் தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். 2 தோசை 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டுமே செம்மையா இருக்குங்க. அந்த புளிப்பு டேஸ்ட் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷான மாவுல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துட்டு வரேன்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த அண்ணா சொல்லும் போதே சொன்னாங்க செம்ம வெயிலா இருக்குங்க. அவங்க அடுப்படியில இந்த வெயில்ல நின்று செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் வந்து ரிவ்யூ எடுக்கும் போதே என்னால அந்த இடத்துல நிக்க முடியல. அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்கா. அந்த அடுப்போட சூடு ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு. என் மூஞ்ச பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். என்னதான் டல்லா ஃபேஸா இருந்தாலும் மேக்கப் போட்டு கூட அந்த டல்னஸ் மறைக்க முடியல. அந்த அளவுக்கு வேர்வை வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவேன். எல்லாமே தரமா கொடுக்குறாங்க. மற்றபடி பட்ஜெட்டும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ வந்து ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கும் போது நம்ம ஏன் இந்த இடத்த மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.